இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தல் என்றால் என்ன அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கத்துருப்பீங்களே, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்பான கத்துருப்பீங்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அல்லேலூயா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். பாவத்துக்கு செத்ததுக்கு காரணம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். ஆகையால் நம் பாவத்திற்கு செத்து, அந்த பாவங்களாம் செத்து நாம் நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமை உருவாக்கும் போது பாவம் இல்லாதவராக உருவாக்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாவாளை உருவாக்கும் போது பாவம் இல்லாதவராக உருவாக்கினார் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. பாவம் இல்லாம பரிசுத்த சுவாசத்தை ஊதி அவர் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஜீவ ஆத்மாவுல பிசாசின் கொள்கைகளை புகுத்துகிறான், பிசாசின் வழிகளை புகுத்துகிறான், பிசாசின் எண்ணங்களை புகுத்துகிறான். யாவாளுக்குள்ள இந்த எண்ணங்கள் எல்லாம் புகுத்தி இந்த கனியை புசியுங்கள், இதில் நீங்க சாப்பிடும் போது ஜீவ ஆத்மாவா மாறுவீர்கள், தேவனை போல் மாறுவீர்கள், வசிய வார்த்தைகளை பேசி பிசாசு வஞ்சிக்கிறான். இது வஞ்சிக்கிற உலகம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்லா இருக்கிற உலகத்துக்கு பிடிக்காது. ஆகினால் உன்னை வாழ வைக்கிற மாதிரி பேசும், உன்னை வழி நடத்துற மாதிரி பேசும், உனக்காக தூது போவோம், உனக்காக என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. அது பிசாசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அன்பான கர்த்தருக்குரியவர்களே, பாவத்துக்கு இந்த உலகம் கை கொடுக்கும். ஒருவேளை சோறு கட்ட வாங்கி தர இந்த உலகம், ஆனா மதுவும் மாதையை கேட்கும் போது செயல்படுத்துகிற உலகமா இருக்கு. பாவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிற உலகம், நீதிக்கு செலவு செய்யாத உலகம். பாவத்தை வெறுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பாவத்தை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கு. பாவத்தை நாம் நேசிக்க கூடாது, பாவத்தை சுமந்து தீர்த்தவரை நேசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஸ்டர் வராரு, வாரம் ஒரு புருஷன் கிடைக்கிறாரு, அவர் போயிடுறாருன்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்க ஏமாற்றி கொடுக்கிறார். நீங்கள் என்னை ஏமாற்றவில்லை, இந்த திருச்சபை ஏமாற்றவில்லை, உங்களுடைய இருதயத்தை உங்க ஆத்மாக்களை என்ன பண்றீங்க, டம்மி ஆக்கிக்கிறீங்க. உங்க ஆத்மா ஒருபோதும் டம்மியா இருக்கக்கூடாது. உங்க ஆத்மா பரிசுத்த ஆவி நிரம்பினதாக இருக்க வேண்டும், தேவனுடைய கொள்கைகள் நிரம்பினதாக இருக்க வேண்டும். ஆதாம் யாவாளை பிசாசு எப்படி வஞ்சித்ததோ அதுபோல உன்னை வஞ்சிக்க அநேக சகோதரிகள் உண்டு. சகோதரனே, உன்னை வஞ்சிக்க அநேக பிசாசுகள் உண்டு சகோதரிகளே. ஆகையால் இந்த காலை வேளையில பாவத்திற்கு நீங்கள் சாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதினால் நம்முடைய பாவங்களை மன்னித்தார்? ஏன் நம்ம பாவத்தை மன்னிச்சார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களை ஏன் மன்னிச்சார்? ஏன் ஏற்று கொண்டார்? ஏன் சுமந்து கொண்டாரு? விஷயம் என்ன சொல்ல முடியுமா? சிலுவையில் என்ன பண்ணாரு? அவரு என்ன பண்ணாருமா? சிலுவையில் என்ன, எதுக்காக சிலுவைக்கு போனாரு? எல்லாரும் சிலுவையில் அடிக்க வேண்டும், ஆனா எல்லாரும் நீங்க இருக்க, நான் போய் சிலுவைக்கு போறேன்னு சொன்னாரியா? எதற்காக? நம்மை வைத்த அன்பு நிமித்தமாக. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதாவது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அதாவது உலகம் உங்களை அன்பு வைக்கும், உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக, உங்களுடைய பொருளுக்காக, உங்களுடைய உடலுக்காக,
உங்கள்கிட்ட இருக்கிற அழகுக்காக, உங்களுடைய இருக்கிற சொத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக உலகம் உங்களை அன்பு வைக்கும். அல்லேலூயா. கண்டிஷன் போடும் அந்த உலகம். அல்லேலூயா. ஆனா இவர் சொல்றாரு, தியாகத்தின் அன்பு, அன்கண்டிஷனல் லவ் உங்களால நான் என்ன பண்றாரு வைக்கிறேன்னு சொல்லி, எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காம, உன்னை எந்த வேலையும் வாங்காம, உன்னை எந்த தியாகமும் செய்ய வைக்காம, உங்களால வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக டைரக்டா சிலுவையில் என்ன பண்றாரு, உனக்காக என்ன பண்றாரு, ஒரு அன்பை கொடுக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தியாகத்தினுடைய அன்புங்க அவர் கொடுக்கிறது. பணம் கொடுத்தா தான் அரிசி கொடுப்பான், பணம் கொடுத்தா தான் நீ மாட்டுகிற நகை கொடுப்பான், பணம் கொடுத்தாதான் நீ போட்டுக்கிற துணியை கொடுப்பான். நல்லா புரிஞ்சு. உலகத்துடைய அன்பு, நீ நிர்வாணமா இருந்தா கூட உனக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் தர மாட்டான். ஆனா நீ நிர்வாணியா இருக்கும்போது உனக்காக உடைகளை தைத்து கொடுக்க தேவையான. அல்லேலூயா. நீ பாவத்தில் இருந்தன்னு சொல்லும் போது உன்னை மறைத்தவர் அவர் தானே, உன் சந்ததியை மறைத்தவர் அவர் தானே, உன் எண்ணங்களை உன் சிந்தனையை மாற்றினவர் அவர் தானே. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு சாக வேண்டும். இந்த நாளில் பாவத்திற்கு நான் தம்பியாக வர பாவத்திற்கு என்ன பண்ண வேண்டும், சாக வேண்டும். அல்லேலூயா. நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நீதி, தேவனுடைய நீதிக்கு நாம் என்ன பண்ணணும், பிழைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். பாவம் நம் சரீரத்திலிருந்து சாக வேண்டும். எப்படி சாக அப்படின்னா, உலகத்தின் கொள்கைகளை, உலகத்தின் ஆசபாசங்களை, உலகத்தினுடைய எல்லா விதமான கழிவுகளை நம்முடைய மண்டையிலும் சிந்தையில வச்சிருக்கிறார். எந்த மனுஷனையும் மனிதனா பார்க்க கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவன் நம்ம கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாத சொல்லுது. மனிதனுக்கு கோபம் வரணும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் கோபம் பண்ணாலும் கோபம் சொல்லுங்க வேணான்னு சொல்லுவார்ல, ஆனா பாவம் பண்ணாதீங்க, செய்யாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இந்திய சட்டமா என்ன சொல்லுது அப்படின்னா, நீயே உன்னை சாகடிக்க கூடாதுன்னு சொல்லுது. பைபிள் சட்டமா தான் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக. மற்றவனை செய்யறது தான் கொலை இல்லை, உன்னை நீ செஞ்சுக்கிட்டு கூட கொலை தான். உன் வாழ்க்கையை நீ கெடுக்கிறதே கொலை தான். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்றியா, அதுவே கொலை தான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டவரை முறை கூறுவதற்கு அநேகர் உண்டு. அவன் என்ன பண்றான், ஹாஸ்பிட்டல் பெட்ல வாங்க என்ன பண்றான், குடிக்கிறான். ஆண்டவர் காப்பாத்தல என் வீட்டுக்கார, ஆண்டவர் என் மனைவியை காப்பாத்தல. துணிகரமான பாவங்கள் செய்து விட்டு கிறிஸ்துவ இடத்துல ஜபிக்காம, ஆண்டவர் ஆராதிக்காம, ஆராதனையில கலந்து கொள்ளாம, எந்த வித ஆக்டிவிட்டிஸே இல்லாம, பசுத்தம் இல்லாம, இரவெல்லாம் போன் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு கர்த்தர் என்னோட குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களோட ஏமாளிகள் யாரும் கிடையாது. கர்த்தருடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அந்த சாப்பாடு இல்லை கூட ஜபா இருக்கணும். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எனக்கு நன்மை செய்தாலும் சரி, செய்யா காட்டியும் சரி, அவர் தான் எனக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டு சொல்றான் பாரு, அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு இது பண்ணல, அதனால அவர் கடவுளே கிடையாதுன்னு சொன்னேன்னா, சுயநலத்துக்காக நீ கர்த்தர்கிட்ட வரணும் அர்த்தம். சுயநலத்துக்காக இந்த சபை இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சபை எது இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நடந்தாலும் நடந்தா காட்டியும் செஞ்சாலும் செய்யலாம். அவங்கள்ட்ட ஓடி, ஐயா உங்களுக்கு இது நடக்கையா, அது நடக்கையா, உங்களுக்கு எல்லாம் நடந்துடும். வேகத்துக்கு திறந்து பிரச்சனை அவங்ககிட்ட தலை கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தலையை அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. இது விளையாட பிரச்சனை தலை எல்லாரும் கூட கொடுத்தீங்க, ஆனால் சொத்தையாயிடும் தலை. அல்லேலூயா. அவன் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, அவனா பாவம் பண்றான்னு உங்களுக்கு தெரியாது, அவனா ஆக்கிரம் பண்றான்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. என்ன நீங்க பாக்குறீங்க, உங்களோட கூட 24 மணி நேரம் பயணிக்கிறேன், என்னோட கூட என்ன பண்ண இருக்கிறீங்க. ஒருவேளை என்ன அற்பமா நினைக்கலாம், நீங்க என்ன மதிக்காம இருக்கலாம், என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். இந்த கர்த்தர் என்னோட இருக்கிறாரு நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. 40 வருஷமா பாவம் செஞ்சுட்டு 50 வருஷம் ஊழியத்து கொண்டு அப்புறம் அவன் ஜெபம் பண்ணா நடக்குமா? இல்ல நான் ஆரம்பத்துல ஒரு தேவனால ஃப்ரெஷ்ஷா ஊழியத்து வரணும் நான் பண்ண நடக்குமா? அவன் சொல்றதுலாம்
நடக்காதுங்க. தேவன் சொல்றது யார் என்ன பண்றாரு? தேவன் எப்படி மோசையை அழைத்தாரோ அது போல என்ன பண்ணிக்கிறார்? நம்ம அழைச்சிருக்கோம். அரண்மனையில் என்ன பண்ணிக்கிறார்? அரண்மனையில் மோசையை வளர்த்தாரு. அது போல இந்த ஊழியத்தின் பாதையில தேவனுடைய அரண்மனையில் என்ன பண்ணிக்கிறாரு? வளர்த்திருக்கிறார். அல்லேலூயா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாரும் தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தை எல்லாரும் ராஜாவாகணும்னு நினைக்கிறீங்க. ராஜாவாகணும்னு நான் நினைச்சீங்கன்னா நீங்க ராணியை தேட விடாது, ராஜ்யத்தை தேட. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய அவனை நினைக்கிறாங்க. அப்போ ராணியை பிடிச்சா ராஜாவா மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி அவன் ராணியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க? ராஜா இருப்பார், சும்மா ராணி ஆயிட முடியாது. ராணியை தேடக்கூடாது, ராஜ்யத்தை தேட வேண்டும். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அவன் ராணியா இருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ராஜா இருப்பார். அதனால ராஜா இருக்கிற ராணியை தேடாதீங்கள், ராஜ்யத்தை தேடுங்கள். ராணி தானா வரும். அல்லேலூயா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான கர்த்தருக்கு. அதான் சொல்றேன், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்முடைய பரிசுத்த ஆவியை பார்க்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, பாவத்துக்கு சாகுறீங்க, தண்ணீர் மூழ்கி தேவனுடைய விபச்சாரம், கொலைகள், விரோதங்கள், வெறிகள், வேதனைகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள், கட்டுகள், விழிசூனியங்கள், எரிச்சல்கள், எல்லா ஆகாத சம்பாஷணைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? என்னோட ஞானஸ்நானத்துல செத்து நான் நீதிக்கு என்ன பண்றேன்? பிழைக்கிறேன். இனிமே நான் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன். ஆகவே என்னுடைய உடல்ல பாவம் இல்ல, எண்ணங்கள்ல பாவம் இல்ல, என் சிந்தைகள்ல பாவம் இல்ல, எனக்கு இருமாப்பு இல்ல, எனக்கு கோபம் இல்ல, என் சுபாவம் மாறிவிட்டது, அக்கிரமம் எனக்குள்ள இல்ல, அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வரதான் நீதிக்கு பிழைத்தது. அல்லேலூயா. இந்த நீதி நீங்க என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டு அதை ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் வீடியோ எடுக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு பிரியமானது. எப்பொழுதும் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் சொல்றது, ஐயா கிராமம் பார்க்கறவங்க நான் அசிங்கமா கேட்பேன். அவருக்கு பார்க்கற அவள் தான் உனக்கு. அல்லேலூயா. இதுல கிறிஸ்துவ நான் என்ன நினைப்பா? அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு வரலங்க, புரிந்து கொள்ளுங்க. ஏன் முன்னாடி பேசுறது மாற்றம் இல்லைங்க. எப்பொழுதும் முழு சிந்தியோட முழு எண்ணத்தோட இருக்கணும். இல்லை ஏசு இருக்கிறார், அவர் பார்க்க முடியும். ஐயா இருக்கிறாரு ஏச. அப்ப ஏச போன என்ன பண்ணல? பிளாக்ல போட்டு வச்சுக்கிறாரு. அண்டரே நான் கூடும்போது நீங்க வாங்க, நான் எப்படி அவனுக்கு கூட மாட்டாண்டதே அவனை பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வச்சிடறேன். யாரெல்லாம் ஏசப்பா பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிறீங்க? அவர் கூப்பிடுறதே இல்லை, அவருக்கு எனக்கு தொடர்பே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. வாட்ஸ்அப்பு பிளாக் லிஸ்ட், ஃபோன் கால்ஸ் பிளாக் லிஸ்ட், எல்லாமே அவர் பிளாக்ல போட்டு வச்சுக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு எப்படி உங்க கூட பேசுறாரு? அவர் எவ்வளோ தொடர்பு கொள்றாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு? நீ வழி விடலையாம்மா, பிளாக்ல இருக்கிறியே, பிளாக் மார்க்ல இருக்கிறியே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வழியில நீ இப்போ சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறாய். அவர் வரதுக்கு ட்ரை பண்ணாரு உங்களுக்குள்ள. நீ வரமாட்டேங்கிறியாப்பா, நீ வரமாட்டேங்கிறியாப்பா. அப்படி கொள்கைகளை பின்பற்றுங்க, நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 8:46 சொல்லுது பாருங்க. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? அல்லேலூயா. நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? நான் சத்தியத்தை தானே சொல்றேன். என்னில் பாவம் இருக்குது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பண்ற பாவத்தை தான் விட்டுறோம். உடனே என்ன பண்றோம்? வேற ஒருத்தர்கிட்ட போயிடும், அரசியல் ரீதியா போயிடும். போயிட்டு அவங்களுக்கு பொண்ணு இருக்குதாமே 40 வயசுல, அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பையன் இருக்குதாமே, இவங்களுக்கு இப்படி இருக்குதாமே, அவங்க குடும்பம் எப்படி இருக்குதாமன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கதாட்சிக்கிறோம். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ல நீ எப்படி இருக்கிற?
உன் வாழ்க்கையை பற்றி பேசினா உனக்கு எவ்வளவு கோபம் வருது. மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, விமர்சிக்காதபடிக்கு, மற்றவர்களை கேவலமா பேசாதபடிக்கு, உன் கூட இல்லாதவங்களை பத்தி என்ன பண்ணக்கூடாது, நேரடியா பேசு. நீ வீரன் நான் ஒத்துக்கிறேன், அல்லேலூயா. நேரடியா அவன் கூட வந்து வராது, அவன் நேரடியா பேசு. நீ மாதிரி பண்ணடா போடா அப்படின்னு சொல்லு, நீ மாதிரி பண்ற போடா அப்படின்னு சொல்லு. மறைமுகமாக யாருடைய வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, சித்தரிக்காதீர்கள். அல்லேலூயா. மறைமுகமாக யாருடைய வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, கேவலப்படுத்தாதீர்கள். ஏன்னா தேவன் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமான பாருங்க. அது யாரை பேசுறாங்கன்னா தேவனை பேசுறாங்க. நீ யாரை பேசுற, உலகத்தினுடைய பிள்ளைகள் எல்லாரும் பேசும்போது தேவனை பேசுவது போல ஏதாவது வேணும் சொல்லுகிறது. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கீங்க, நீங்க பாஸ் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா, பக்கத்துல இருக்கிற ஃபெயில் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? பக்கத்துல இருக்கிற ஃபெயில் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படும் உலகம். அல்லேலூயா. பார்க்கறது உன் மார்க் எவ்வளோ, என் மார்க் எவ்வளோ, பாஸ் ஆகிட்டா கூட அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. நான் 361 நான் 400, பரவாயில்ல, அதில் ஆறுதல் பட்டுருக்கு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம உயர்த்திட்டாரு, நம்ம நல்லா மார்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்க மாட்டேங்குது உலகம். அவன் ஃபெயில் ஆகிட்டான், அவன் படிக்காத போய் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க உலகம். அப்படிதான் இந்த உலகம் எப்படிப்பட்டவங்களை முன்னாடி பார்க்குது அப்படின்னு சொன்னால், ஜபிக்காதவங்கள, வேதம் வாசிக்காதவங்கள, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்களை பார்த்து விமர்சிக்கிறீங்க, அது தவறு. அவன் ஒரு நாள் மாறுவான். அல்லேலூயா. அவரோட நிலை உன்னை காட்டில ஒரு நாள் உயரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. யாரையும் என்ன பண்ணாதீங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லாரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், எல்லாருமே அன்பு செலுத்த வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் உங்களுக்கு சொல்றோம், எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், கவனிங்க, மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பாவத்திலே விழுந்தான். பாவம் செய்பவர்களாக தேவன் மனிதனை படைக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் மனிதனை எப்படி படைத்தார் அப்படின்னு சொன்னா, தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் படி என்ன பண்ணாரு, உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவன் கீழ்ப்படியாம முதல் செய்த பாவம் எது? உலகத்திலே முதல் நடந்த பாவம் எது? பழத்தை சாப்பிட்டுன்னு சொல்லுவீங்க, கீழ்ப்படியாமல் தான் முதல் பாவம். அல்லேலூயா. உலகத்தில் உண்டான முதல் பாவம் கிறிஸ்துவோட வார்த்தைக்கு, முதல் வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. அப்போ நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் நீங்க கீழ்ப்படி மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு நான் என்ன பண்ண போதிச்சாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தேவன் சொல்லியே கேட்காத உலகம், நான் சொல்லியே கேட்க. ஏன்னா அது ஆதாம் ரத்தத்திலே உருவாகி. அல்லேலூயா. அதனால அதை எதுவும் மாற்ற முடியாது. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு போதிக்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு மேல ஒரு வசனம் நான் சொல்றேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அல்லேலூயா. இதோ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரு, செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், செழுமையானவனாக உண்டாக்கினார், அழகானவனாக உண்டாக்கினார். ஆனால் மனிதன் அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான், நிறைய வித்தைகளை கற்றுக்கொண்டான், நிறைய மாயைகளை கற்றுக்கொண்டான், நிறைய வஞ்சிக்கிற ஆளுகளோட தொடர்பு வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. என்று சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யாரு கூட வஞ்சிப்பாங்கன்னா கிறிஸ்துவ தான் வஞ்சிப்பாங்க. அவர் யாரும் பெருசாக நடிக்கிறது இல்லை. பாருங்க, நல்லா பாடுறவங்க பெருசாக நடிக்கிறது இல்லை, நல்லா புத்தகம் பாடுறவங்க பெருசாக நடிக்கிறது இல்லை, நல்லா ஜெபிக்கிறவங்க பெருசாக நடிக்கிறது இல்லை, உண்மையாக அவர் கூப்பிடுறவங்க பெருசாக நடிக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்றுதான், அநேக உபயா தந்திரங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது.
எல்லா வழியும் எனக்கு தெரியும்னு சொன்னேன். நீ பிசாசுடைய கொள்கையில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லா வழியும் உனக்கு தெரியக்கூடாது. இயேசுவின் பாதை பிரகாசிக்க கடவுள் இந்த வாழ்க்கை. எல்லா வழியும் உனக்கு தெரியணும் அவசியம் இல்லைப்பா. இயேசுவின் வழி தெரிஞ்சா உலகத்தோட எத்தனை வழிகளும் உனக்கு தெரியும் அர்த்தம். அல்லேலூயா. இது எல்லா வழியும் உனக்கு தெரிஞ்சாலும் இயேசுவின் பாதை உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்ச வேஸ்ட் தான் அப்படின்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்திலேயே எல்லா வழிகளும் இயேசுவின் பாதையில் தான் இருக்கிறது தவிர மற்ற எந்த பாதையில் இல்லை. மீதி எல்லா வழியும் நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம் குறுக்கு வழி. அவருக்கு நேஷனல் ஹைவே. அல்லேலூயா. நீ குறுக்கு வழியில் பூந்து வரதுல நேஷனல் ஹைவேல என்ன பண்ணலாம், கடந்து போயிடலாம். சட்ட ரீதியானது. குறுக்கு வழியில் போனால் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாரும் வரமாட்டாங்க. அந்த நேஷனல் ஹைவேல எல்லாமே இருக்குது. ஆம்புலன்ஸ்லாம் வரும். அல்லேலூயா. தடம் புரண்டாலும் தடம் மாறினாலும் உன்னை தூக்கி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. நீ போகிற குறுக்கு வழியில் காட்டு வழியில் தவறான வழியில் யாருக்குமே சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. இருதயத்தில் போட்டு தைத்து கொண்டு உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீயே நினச்சி செத்துருவ. அதான் சொல்கிறேன், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் இனி அந்த பாவத்தை தொடக்கூடாது. எந்த பாவமானா இருக்கும், எந்த அநியாயம்னா இருக்கும், எந்த அக்கிரமம்னா இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில தொடக்கூடாது என்று சொல்கிறது. அல்லேலூயா. தொட்டா என்ன பண்ணுவான் அவனா அவன் நமக்கு தெரியல. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க. கிறிஸ்து எழுதினார், உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் எழுந்ததுனால தான் உங்கள் விசுவாசம் வீணாகவில்லை, நீங்கள் இன்னும் பாவத்தில் என்ன பண்ணல இல்ல. அல்லேலூயா. பாவம் உங்களால இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து எழுந்தது நிமித்தமாக. தூக்கத்திலிருந்து அவங்களால எழுந்துக்க முடியல, படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ள முடியல, பாவத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியல, அநியாயத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியல, அக்கிரமத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியல, உலக சிநேகத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியல, உலகத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து எழுந்து கொள்ள முடியல, உலகத்தினுடைய கொள்கையிலிருந்து எழுந்து கொள்ள முடியல, உலகத்தினுடைய மாம்சத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியல. ஆனா கிறிஸ்து எழுந்தார், உனக்காக எழுந்தார். அல்லேலூயா. நீ எழுந்துப்ப, இட்லி வாங்கினதுக்கு எழுந்துப்ப, சோறாக்குறதுக்கு எழுந்துப்ப, வாசல் பெருகுக்கு எழுந்துப்ப, உன்னுடைய உபாதைகளை கழுவி எழுந்துப்ப. கிறிஸ்து எழுந்தது உங்கள் விசுவாசம் வீணா போகக்கூடாது, உங்கள் வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல். அல்லேலூயா. தேகத்தினுடைய அன்புல இருந்தார் என்பது கரங்களை தட்டி கத்துடுங்க. ஒரு தகப்பனோ ஒரு தாயை கூட என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை என்ன பண்ணும், ஏதோ ஒரு தவறு செய்யும்போது திட்டுவாங்க, அடிப்பாங்க. நீ எந்த தவறு செஞ்சாலும் இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து உன்னை கண்டிச்சிருக்காரா? சொல்லுங்க பாருங்க. உன்னை அடித்திருக்கிறாரா? உன்னை திட்டி இருக்கிறாரா? இவர் தான் உண்மையான தாய், இவர் தான் உண்மையான தாய், இவர் தான் உண்மையான நேசிப்பு. அல்லேலூயா. இயேசுக்கு சப்போர்ட் தெரியுமா? நீ என்ன பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிக்கிறோம், உன்னை வாரி அணைத்துக் கொள்வார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், நீ எவ்வளோ குடிச்சிருந்தாலும், நீ எவ்வளோ அநியாயம் பண்ணிருந்தாலும், நீ எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும், நீ யார் கூட இருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும், அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் எங்கள் இயேசு அல்லேலூயா உண்மையாய் அவரை அல்லேலூயா உண்மையா தேடணும், சும்மா தேடக்கூடாது. அல்லேலூயா. மாயமாலத்துக்கு தேடக்கூடாது. அல்லேலூயா. தோனிய அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும் போது பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றது ஒரே ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, அன்பான கருத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன பண்ணுகிறது? அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க தெரிந்து கொள்ளணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அவர் சகல பரிபூரணத்தையும் சகல விதமான அன்புகளை என்ன பண்ணிருக்கிறார்? உங்களுக்காக வைத்திருக்கிறார். சகல விதமான கொள்கைகளை உங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? அவர் வைத்திருக்கிறார். அதனால் அவர் அன்பை புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும்? பிரமாணத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி பிழைத்திருக்கிறீர்கள்? ஐயா இப்பதான் 2 குளுக்கோஸ் போட்டு வந்தா அதனால பிழைத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி பிழைத்திருக்கிறீர்கள்? நான் இப்பதான் என்ன பண்ண 2 இட்லி சாப்பிட்டேன் அதனால பிழைத்திருக்கிறேன். நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்துவ பேசுறீங்க. சயின்ஸ் இப்படிதான் சொல்லுது ஐயா. டேய் சயின்ஸ் எங்க வந்தது? சயின்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்க தான் சயின்ஸ். சூரியன் எப்படி இருக்குது? சூரியன்ல எவ்வளவு கோள்கள் இருக்குது? சந்திரன் எப்படி? சந்திரன்ல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது? வானம் இதுல இருக்குது, இங்க தண்ணி இருக்குது, இங்க மீன் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் சயின்ஸ். இருக்கிறத இப்போ கண்டுபிடிக்கிற தான் சயின்ஸ். இருக்கிற செடியில மகரந்த சேர்க்கை எப்படி உருவாகுது, பூச்சி எப்படி தேட வருதுன்றது தான் சயின்ஸ். மனிதன் எப்படி என்ன பண்ண தன்னுடைய உறவுல எப்படி செயல்படலாம் அப்படின்றது தான் பயாலஜி. இதுதான் சயின்ஸ். இதுதான் சயின்ஸ் சொல்றீங்க. இந்த சயின்ஸ் எல்லாம் உண்டாக்குறதா கருத்து கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இருக்கிறத போய் நோட் பண்ண வரணும் சயின்ஸ். யாரும் உண்டாக்குறது தான் கருத்து. அல்லேலூயா. சயின்ஸ்னா சயின்ஸ் எப்போ வந்தது? அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குனார். எந்த மகனா சொல்ல முடியுமா? எந்த மனிதனா சொல்ல முடியுமா? முடியல. அதனால சொல்றேன். எந்த விதமான வேதத்திலையும் எந்த விதமான சத்தியத்திலையும் உன் பாவங்களை கழுவினார் என்று சொல்லவில்லை. இன்னும் கழுவினாங்கிறான். நீ கொண்டது கழுவினாலும் உன் பாவம் தீராது. ஆல்ரெடி உன் பாவங்கள் தீர்க்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. மண்ணில் பிறந்த மாநிலனே எங்க திரும்புவாய்? மண்ணுக்கு திரும்புவாய். ஆனா உங்க ஆத்மா எங்க போகும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குது? உனக்கு எனக்கு மனது கரெக்ட்ல கட்டுங்க. அல்லேலூயா. உலகத்துல புரிஞ்சுக்கிறோம் நம்மளால கருத்து வச்சுக்கல. இந்த மண் எங்க இருந்து உண்டாக்கப்பட்டது? மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணில் போய் செட் ஆயிடும். மண் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மண்ணில் என்ன பண்ணக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. இயேசு மேல வச்சுக்கான ஆசை உலகத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மண்ணு மேலையும் பணத்து மேலையும் நகை மேலையும் பொருள் மேலையும் போனீங்கன்னா இதெல்லாம் கீழே கிடக்குதுங்க. எப்படின்னா எடுத்துக்கணும். அல்லேலூயா. கீழே கிடக்குற பொருளும் இருக்கு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தர்களே. இது நம்ம விளையாடி நம்ம சோறு கொடுத்துருவோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம சரீரத்தை என்னந்துருவோம். அல்லேலூயா. சோறு கொடுத்து நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு பொண்ணுக்குது, எனக்கு பையன்கிறானே, இது சேர்த்து வைக்கணுமே, அது சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு ஓகேண்ணா ஒன்று மாதிரி அடங்காது. இதுக்கு தான் போவோம். கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்களை வளர்த்தியானா நல்லா படிப்பு கொடுத்து அதுக்கு என்ன பண்ணும்? செல்வ சீமான்களாக மாறும். அல்லேலூயா. நகை சேர்த்து வச்சிடணும், பணம் சேர்த்து வச்சுக்கணும். உலகத்தினுடைய ஆட்கள் கூட நம்ம நினச்சி போனா ஒரு என்ன பண்ணுவான்? நம்ம கட்டுவான் பில்லை. அல்லேலூயா. பில்லை என்ன பண்ணுவான்? கட்டிட்டு அதை பெருமை சொல்லுவான். பாத்தியா 2 லட்சம் செலவு பண்ண ஹாஸ்பிட்டல்ல, அது பெருமை. அல்லேலூயா. அது பெரிய டாக்டர், பெரிய என்ன பண்றாரு டாக்டர் பண்ணிட்டாரு. அவரு சென்னையில அவர் தான் பெரிய டாக்டர். அவரு பார்த்தாரு எனக்கு குழந்தை. அது ஒரு பெருமை. இல்லையா? டாக்டர் அது புரிஞ்சுங்க. அதனால உலகத்துல எந்த எல்லா மனுஷனும் மாயை மனிதன் சஞ்சலம் இருந்தவங்க தான். எல்லா மனுஷனும் நாட்டம் முடிச்சவங்க தான். எல்லா மனுஷனும் சாதாரண ஆள் தான். நீங்க எல்லாம் யாருக்கும் நல்லவன் சொல்ல மாட்டீங்க. யார் தான் நல்லவன்? தேவன் தவிர ஒன்றும் நல்லவன் இல்லை. கராவை தட்டுங்க. இல்லையா? தேவன் தவிர நீ நடிக்கிறது வரல. நான் தீன அமைச்சர் மட்டும் தான் நல்லவன், நீங்களாம் பாவின்னு சொல்றது நான் வரல. ஏசப்பா அமைச்சு என்ன பண்ணிக்கிறாரு? இந்த வார்த்தையில இந்த மக்களுக்கு போதிங்கன்னு சொன்னாரு. அதனால நான் வந்துருக்கேன். என்ன போயிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுதான் நான் வரல. அல்லேலூயா. நான் யாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? காடை காமிச்சிட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன்.
காமிச்சு நீங்க என்ன பண்றீங்க? வார்த்தையை கேட்க வந்துட்டீங்க. அவர் வாரனா சொல்றாரோ அதை நான் உங்ககிட்ட பேசுவேன், அதை கேட்கணும். நீங்க கேட்டு அதுக்கு தான் வாழணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும்போது அவருக்குமானது அவ்வளவுதான். என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணாதீங்க, போயிட்டு வானத்துக்கு என்ன பண்ணிருக்காது, காஸ்பல் ஆர் ரிலைஜன் மினிஸ்ட்ரிக்கு எழுதி வச்சிருக்குமா? எழுதி வச்சிருக்கு. காஸ்பல் ஆர் அப்போஸ்தலர் சர்ச் எழுதி வச்சிருக்குமா? எழுதி வச்சிருக்குமா? எழுதி வச்சிருக்கா? ஜெபமணியா கை தட்டுங்க போனுங்க. நல்லா தாய்ங்க ஜெபமணி சொன்னா பாருங்க. ஐயா வானத்துல காஸ்பல் ஆர் அப்போஸ்தலர் சர்ச் எழுதி வச்சிருக்காங்க. அதான் சொல்ல என் உள்ள கையில் உன்ன அப்புறம் சர்ச்சு பேர் எழுதி வச்சிருக்க மாட்டாரா? நம்ம சர்ச்சு பேரை கொடுத்தது அவர் தானங்க. அவருக்கு எப்படிங்க தராம இருக்கும்? அதனால என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, திகாதீங்க. நீங்க போமா தெரியும், நீ காஸ்பல் ஆர் அப்போஸ்தலர் சர்ச்சில் வரேன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும் தீனாவின் சென்டர்ல என்ன பண்றீங்க, வரீங்களா அப்படின்னு தெரியும். நான் தான் அத்தாரிட்டி. அதை நீங்க என்ன பண்றீங்க, மைனாரிட்டியா சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆனா மெஜாரிட்டியா நம்ம தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை புரிந்து கொள்ள அன்பான கருத்துருப்பீங்களே. நீங்களாம் நினைக்க வேண்டியது ஒரே ஒரு காரணம் தான். உலகத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மைனாரிட்டியா இருக்கலாம். சத்தனாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும், பாவத்திலே மறித்திருக்க கூடாது, அநியாயத்தில் மறித்திருக்க கூடாது, உலகத்தில் மறித்திருக்க, உலகத்தினுடைய காரியங்களுக்கு மறித்திருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இந்த பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் சொல்லிடுறேன், எந்த மனிதன் நம்ம உயர்த்த மாட்டான், எந்த அரசாங்கம் நம்ம உயர்த்தாது, எந்த உலகத்தினுடைய ஆட்கள் பெரிய ஆளுங்க வந்தாலும் நம்ம உயர்த்த மாட்டாங்க. நம்ம உயர்த்துறது யாரு? அல்லேலூயா. நம்ம உயர்த்துறது யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுவாரு, செய்வார். அல்லேலூயா. தேவன் பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவாரு உங்கள் பக்கத்தில் செய்து, இந்த பிரசங்க வேலையில பாவத்திற்கு செத்து நீங்கள் நீதிக்கு பிழைத்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.